அந்த இன்டிமெசிக்கான அந்த ட்ரீம்ஸ் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாம் என் பாட்டுட்டு சொன்னால் காரி துப்புவாங்க. பார்க்க மாட்டோமா, பேசிட மாட்டோமா, தொட்டுற மாட்டோமா, அந்த மாதிரியான அந்த ஒரு ஹை இருந்துகிட்டே இருக்கிறது. இன்டிமெசி பிரச்சனையா? நீங்கள் உட்காந்து பேசுங்க. ஹவு டு யூ கிரியேட் தட் ஸ்பைஸ்? தெரிஞ்சும் தெரியாமலையும் புரிஞ்சும் புரியாமலையும் அதில் ஒன்று இருக்கிறது தான் ஆண்களுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கலாக கம்யூனிகேட் பண்ணுறது இன்னும் பெட்டராக அவங்க எஃபர்ட் போட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு பெருசாக ஒன்றுமே கிடையாது. நம்ம அப்படியே ஓப்பன் புக்காக அப்படி இருக்கோம். ஸோ ஒரு மீட்டிங்கில் யூ பிகம் ஒன். சரி, மான் மாதிரி இருந்தா ஆனால் வந்து பெட்டில் வந்து ஷீஸ் லைக் அ டைகர். உங்களுடைய அந்த ஃபேண்டசிலாம் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தங்க மேலே ஒரு டிசையர் வருது. ஸோ அது ஒரு அஃபேராக மாறுது. அதில் ஏதோ திடீர்னு ஒரு ஹை கிடைக்குது. ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ஸ்னு இருக்கிற கான்செப்டாக இருக்கட்டும், விங்கர்ஸ்னு இருக்கிற கான்செப்டாக இருக்கட்டும், ஆளாளுக்கு யார் கூட வேணாலும் இருந்துக்கிறதுக்கு இது ஒரு வேலையா? ஆனந்தி, நீங்கள் என்ன இப்படி சொசைட்டிக்கு அவதூறாக பேசுகிறீங்க? பயங்கரமாக ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அண்ட் வி ஆர் ஆல்சோ இன்டிமேட் ஃபிசிக்கலி. ஆனால் சம்வேர் அந்த ஒரு டிசையர் அப்படிங்கிறது இல்லை. இந்த இனிஷியல் டேஸ் ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு ஹை அதெல்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வரும்போது வாட் டு வி டூ? சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா, இந்த மாதிரியான டயத்தில் வி மைட் ஈவன் பிரேக்அப் திங்கிங் ஓகே நமக்கு இருந்த அந்த கனெக்ஷன், அந்த கெமிஸ்ட்ரி இட்ஸ் ஆல் மிஸ்ஸிங், ஸோ த லவ் இஸ் ஓவர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம வந்து ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இன்னொரு பக்கம் வந்து சம்திங் எல்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பக்கமும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த டிசையர் அப்படிங்கிற கோஷன்ட் கம்மியாகும் போது நமக்கு நிறைய கேள்விகள் அந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் அந்த இன்னொரு நபர் மேலேயும், சம்டைம்ஸ் நம்மளை பற்றியே நமக்கு வந்து ரொம்ப தவறான தாட்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப நார்மலாகவே வரும். அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நமக்கு இன்னொருத்தங்க மேலே ஆசை வருது, சம்வேர் வி ஃபீல் தட் கெமிஸ்ட்ரி அப்படின்னா பயங்கரமான கில்ட்டும் நமக்குள்ளே இருக்கும். பட் இஸ் இட் பாசிபிள் to be attracted to the same person for a long time அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும், அண்ட் எப்படி அந்த டிசையரை லைஃப் லாங் வந்து கீப் அப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதிலும், அண்ட் why it is probably natural to feel desire on and off ஒருத்தங்கிட்டயோ இல்லை மல்டிபிள் பீப்புள் கிட்டயோ அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து எஸ்தர் பெரல் வந்து இந்த பர்டிகுலர் புக் மேட்டிங் இன் கேப்டிவிட்டி அப்படிங்கிறதுல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி இஃப் யூ ஆர் ஹியர் திங்கிங் லவ் தான் பண்ணுறேன், இந்த மாதிரியான பர்ஃபெக்டான ஒரு பர்சன் என் லைஃப்பில் திரும்ப கிடைக்கவே மாட்டாங்க, எல்லாமே செம்மையாக இருக்கு, பட் சம்வேர் அந்த ஒரு டிசையர், அந்த எராட்டிக் ப்ளஷர் அதுதான் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா திஸ் மைட் பி த ரைட் புக். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்தர் பெரல் இதில் கொடுத்துருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பல காலமாக பிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக இருக்கலாம், நம்மளோட சொசைட்டி அண்ட் கல்ச்சருக்கு கான்ட்ரடிக்டரியாக இருக்கலாம், நம்மளோட வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ்க்கும் கான்ட்ரடிக்டரியாக இருக்கலாம். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு அக்ரி வித் வாட் எவர் தி ஆத்தர் சேஸ். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம ஒரு தடவை படித்து பார்த்துட்டு ப்ராப்ளி வி கேன் மன்ச் ஆன் இட் அண்ட் தென் டிசைட் இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா கேள்விகளுக்குமே நமக்கு பதில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் லைஃப் இஸ் அ பசில் அண்ட் தென் அதை சால்வ் பண்ணுங்கிற அந்த டிசைர் வில் கீப் அஸ் கோயிங். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க கேள்விக்கு இதில் பதில் கிடைக்கலாம், பட் பதில் கிடைக்காமலேயும் போகலாம், இன்னும் நிறைய கேள்விகள் வரலாம். உங்களோட வேல்யூஸ் பொறுத்து, உங்களுடைய சொசைட்டியில் இருக்கிற அந்த விஷயங்களை பொறுத்து யூ ஆஸ் அ பர்சனை யூ கேன் டிசைட் வெதர் ஆர் நாட் இதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண முடியுமா, அப்படி அக்செப்ட் பண்ணாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் ஒன்ஸ் நீங்கள் இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஐ வுட் சஜஸ்ட் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது ரிகார்டிங் திஸ் எராட்டிக் ப்ளஷர் இல்லை அந்த கில்ட் of being intimate with somebody else other than your partner, இல்லைனா உங்களுடைய மைண்டில் அந்த இன்டிமெசிக்கான அந்த ட்ரீம்ஸ் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, இதெல்லாம் என் பார்ட்னர்கிட்ட சொன்னால் காரி துப்புவாங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது, அதனால் யூ ஃபீலிங் கில்ட்டி அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் தான் இந்த புக்கை எடுத்து படிக்கணும். பட் இந்த புக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் நீடுக்கு பொறுத்து இந்த புக்கில் இருக்கிற விஷயங்களுடைய புரிதல் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ படிக்கிற ஒவ்வொருத்தங்களை பொறுத்தும் இந்த புக்கில் இருக்கிற விஷயங்கள் ரிலேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் ஐ கிவ் யூ அ ஜிஸ்ட் இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்கிறேன். முதல்ல அவங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொமான்டிக்ஸ் வெர்சஸ் ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரொமான்டிக்ஸ் யார் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹை வேணும், அந்த ஒரு இனிஷியல் டேல அந்த பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிறது அண்ட் தென் பார்க்க மாட்டோமா, பேசிட மாட்டோமா, தொட்டுற மாட்டோமா, அந்த மாதிரியான அந்த ஒரு ஹை இருந்துகிட்டே இருக்கிறது. கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் ஸ்னேக்கிங் அண்ட் தென் ஹேவிங் தட் குட்டி அந்த என்கவுண்டர்ஸ், அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கிற பீப்புளை வந்து இவங்க வந்து ரொமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரொமான்டிக்ஸ்க்கு வந்து ஒன்ஸ் இந்த ரொமான்ஸ் போயிடுச்சு, ஒன்ஸ் இவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஒரு ஹை இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த ஹை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பை காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லைனா
அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக் பண்ணி கோயிங் இன்டு அன் அதர் ரிலேஷன்ஷிப். இது வந்து இவங்களுக்கு ஒரு காமனான விஷயமா இருக்கலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் ரியலிஸ்ட் அவங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் இன்டிமெசி, இந்த ஹை, இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி வேணும், ஒரு மெச்சூரிட்டி வேணும், எனக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் வேணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க. ஸோ அவங்க தே கேன் ஈவன் லெட் கோ ஆஃப் திஸ் எராட்டிக் ப்ளஷர்னால எனக்கு அதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, பட் ஐ வாண்ட் டு ஹாவ் அ கம்பேனியன் ஃபார் லைஃப் அப்படின்னு இருக்கவங்களா இருக்கலாம். எனக்கு இவங்க கிட்ட தான் நல்ல கான்வர்சேஷன் வச்சுக்க முடியுது. ஸோ வாட், எனக்கு பட்டர்ஃப்ளைஸ் இல்லைன்னா என்ன, ஐ கேன் ஜஸ்ட் மேக் டூ வித் த புழுப்பூச்சி வித் இன் மீ, அந்த மாதிரி வந்து தே கேன் சூஸ் திஸ். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே இட்ஸ் ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயத்துல தான், அந்த ஒரு பேலன்ஸில் தான் அந்த எராட்டிக் ப்ளஷர் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் தேவைப்படுது, பட் அட் தி சேம் டைம் நமக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ நம்ம அவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டே இருப்போம். ஆனால் அந்த அதர் ஹேண்ட் அப்படியே நம்ம வெளில போய் என்ன விளையாட முடியுமோ, ஏதாவது திருட்டுத்தனமாக ஏதாவது பண்ண முடியுமோ, மண் எடுக்கிறது, வாயில் போடுறது, இது எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு வந்து மம்மி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மம்மிக்கிட்டேயும் போவோம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ உனக்கு அம்மா கிட்ட இருக்கணுமா, இல்லை போய் மண்ணில் விளையாடணுமா, சூஸ் ஒன் திங் அப்படின்னா ஹவு டு யூ சூஸ்? இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு பேலன்ஸில் தான் அந்த டிசையர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் நம்ம ஒரு பக்கம் லைஃப்பில் ஸ்டெபிலிட்டி வேணும், ஸ்டேபிளான இன்கம் வேணும், ஒரு பார்ட்னர் இருக்கணும், யூ கேன் கோ ஹோம் டு, அவங்களோட சேர்ந்து நீங்கள் குழந்தை பெற்றுக்கணும், வளர்க்கணும், அண்ட் தென் ஒரு 60 வயசில் 70 வயசில் அந்த கண்ணம் சுருங்கிடணும் அந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணுங்கிற அந்த ஸ்டெபிலிட்டி, ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி நமக்கு தேவைப்படுது. ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த பயங்கரமான டிசைர் எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த அன்பிரெடிக்டபிலிட்டி இல்லை. அந்த இனிஷியல் டேஸ் யூ டோன்ட் ஈவன் நோ தட் பர்சன். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவங்க எத்தனை மணிக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க, எத்தனை மணிக்கு ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய டே டு டே லைஃப் எப்படி இருக்கும், இது எதுவுமே தெரியாத போது அந்த மிஸ்ட்ரியில் தெர் இஸ் திஸ் டிசையர். ஸோ இது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஸோ இதில் ஒரு பேலன்ஸ் இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு அவங்க வந்து ஒரு தாட் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து இந்த வேர்பல் கம்யூனிகேஷன் பற்றி ஒன்று கொண்டு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே ஒன் பர்டிகுலர் ஜெண்டருக்கு மோஸ்ட்லி மென் அவங்களுக்கு வந்து இந்த வேர்பல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட். எல்லாத்தையுமே டு புட் த்ரூ வேர்ட்ஸ் அப்படிங்கிறது கஷ்டம். இது நம்ம பேரண்டிங் புக்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப சின்ன வயசில் குழந்தைங்களில் பசங்க கொஞ்சம் லேட்டராக தான் பேச ஆரம்பிப்பாங்க, பொண்ணுங்க சீக்கிரமாகவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. பசங்க அந்த பேச்சு வார்த்தைகள்லாம் வரதுக்கு முன்னாடி ஆக்ஷன்ஸில் தான். ஸோ அந்த கோவப்பட தூக்கி வீசுறது, அடிக்கிறது, குத்துறது, இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பசங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வேர்பலை விட ஃபிசிக்கலி ஒரு சில விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுவாங்க ரொம்ப சின்ன வயசுலேயே. பட் irrespective of the gender, எல்லா குழந்தைங்களுமே நம்ம எல்லாருமே பிறந்தோடனே யூஸ் பண்ண லாங்குவேஜ் என்னவோ பாடி லாங்குவேஜ் தான். ஸோ தட் இஸ் திஸ் சிமிலாரிட்டி அக்ராஸ் தி அனிமல் கிங்டம்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் காமனான விஷயமும் அதுதான். நம்ம பாடியில் தான் நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் லாங்குவேஜ் கேம் இன் டு பீயிங் அண்ட் தென் வி யூஸ் லாங்குவேஜ். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ நிறைய இந்த தெரப்பி இதெல்லாம் வந்து ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக பேசணும். எது நமக்கு தோணுனாலும் we have to sit and talk about it. அது மூலமாக we can find solution. இன்டிமெசி பிரச்சனையா நீங்கள் உட்காந்து பேசுங்க அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது எஸ்தர் பெரல் அது சேலஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே தெரிஞ்சால் அந்த ஒரு மிஸ்ட்ரியே இல்லை, அந்த ஒன்று தெரிஞ்சும் தெரியாமலையும் புரிஞ்சும் புரியாமலையும் அதில் ஒன்று இருக்கிறதுல தான் அந்த மிஸ்ட்ரியே இருக்குது, அதில் தான் அந்த டிசையரே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் when you don't speak verbally you can try to communicate it physically. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்களுக்கு நிறைய நேரங்களில் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக கம்யூனிகேட் பண்ணுறது இன்னும் பெட்டராக ஈஸியாக இருக்குது. வேர் they are not confined by words, they don't have to choose the right words, இது இப்படி தான் சொல்லணும் அந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் they can express their love, then express how do they feel about the other person physically. ஸோ அது வந்து அந்த ஃபிசிக்கல் இன்டிமெசியில் வந்து நடக்கும். இப்போ வந்து பெண்களையுமே நம்ம அதிகமாக பேசி 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 நிறையா பேசும்போது அங்கே எல்லாமே வேர்பலி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது சம்வேர் ஒரு கண்ணடிச்சு இங்கே வா அந்த மாதிரி சொல்கிறது இல்லையோ, இல்லை வந்து அங்கங்கே வந்து கையை பிடிச்சி கில்லிங்க இதை பண்ணாத அப்படின்னு நமக்கு பண்ணுறது இல்லையோ, அந்த ஒரு ஃபிசிக்கல் குட்டி குட்டி எக்ஸ்ப்ரெஷனில் அந்த ஒரு பாண்ட், அந்த ஒரு விஷயம் வந்து டிசைருக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. do you accept it? அண்ட் மேரேஜ் பற்றி பேசும்போது இவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 19th century அந்த மாதிரியான டைமில் தான் வந்து நம்ம இந்த மேரேஜ் அப்படிங்கிற கான்செப்டில் உள்ளே வரோம். ஏன்னா நமக்கு வந்து லீனேஜ் கரெக்டாக இருக்கணும், அது நமக்கு தெரியணும், நம்மளுடைய லேண்டு தான், நம்மளோட குழந்தைகளுக்கு தான் போகணும், இந்த மாதிரியான லீகாலிட்டிஸ்லாம் இன்வால்வ் ஆகும்போது இந்த மேரேஜுங்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பட் அன்டில் தென் இந்த அளவுக்கு மொனோகாமிக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடையாது. ஸோ இட் வாஸ் நாட்
something that was excised. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராபப்ளி இனிஷியலி நமக்கு வந்து இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இதெல்லாம் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அந்த டிசையருக்கான ஸ்பேஸும் இருந்தது. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த மாடர்ன் ஃபேமிலிஸ்லாம் வரும்போது ரெண்டு பீப்புள் தான் வந்து வீட்டிலே இருக்காங்க, ஒரு கப்பிள் தான் ஒரு வீட்டில் இருக்காங்க. ஸோ அந்த அம்மாவோட அஃபெக்ஷனையும் சரி, அப்பாவோட அஃபெக்ஷனையும் சரி, சிப்ளிங்ஸ் கொடுக்குற சப்போர்ட்டையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற சப்போர்ட்டையும் சரி, இது எல்லாமே ஒரு மென்டர்ஷிப் இதுவும் அந்த பார்ட்னரே ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கிற இடத்துல டிசையர் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம ஒரு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயங்களுமே வி கீப் ஷேரிங் வித் ஆர் பார்ட்னர். ஸோ அந்த பார்ட்னர்கிட்ட எல்லாமே சொல்லும்போது அவங்க எஃபர்ட் போட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு பெருசாக ஒன்றுமே கிடையாது. நம்ம அப்படியே ஓப்பன் புக்காக அப்படி இருக்கோம். அப்படி இருக்கும்போது தெர் மைட் பி ஃபிசிக்கல் இன்டிமெசி. ஆனால் அந்த டிசையர் அப்படிங்கிறது இருக்குமானா அது ஒரு கேள்விக்குறி அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, கொஞ்சமாக அந்த செப்பரேஷன் இருக்கணும். இப்போ இவங்க கிட்ட வந்து கவுன்சிலிங்க்கு வந்து ஒரு கப்பிள் கிட்டே இவங்க அதான் சொன்னாங்களாம், கொஞ்சம் உங்களோட எவ்ரிடே லைஃப்பை வந்து கம்ப்ளீட்லி அப்டேட்டடாக வைக்காம கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் மீட் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கும்போது இப்போ கூட ஐ திங்க் இட் இஸ் இன் ட்ரெண்ட். அதுக்கும் எகெயின் நம்ம வந்து இதை அக்னாலேஜ் பண்ணலாம், வந்து சப்போர்ட் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். லிவிங் அப்பார்ட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ரெண்டு பேருமே தே லிவ் அப்பார்ட். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபிசிக்கல் நீட்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் அது வந்து ஐ திங்க் ஏதோ ஒரு நியூஸ் இதில் தான் போட்டிருந்தாங்க. போட்டுன்னு கீழே வர கமெண்ட்ஸ்லாம் அப்படி தான், இப்போ ஆளுக்கு யார் கூட வேணாலும் இருந்துக்கிறதுக்கு இது ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு ஃபிசிக்கல் விஷயமா பார்க்காம லுக்கிங் அட் இன் அ டிஃப்ரெண்ட் லைட் வேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்று, நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஹூ டு யூ லவ்? யூ நீட் அன் அதர் பர்சன் டு ஃபால் இன் லவ். அண்ட் ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டீங்கன்னா எங்கே அந்த இன்னொருத்தங்கன்னு இல்லையே. இட் டேக்ஸ் டூ டு பிகம் ஒன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு மேட்டிங்கில் யூ பிகம் ஒன். ஆனால் அதுக்கு யூ ஹாவ் டு பி டூ பீப்புள், ரெண்டு இண்டிவிஜுவல் பீப்புள் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் லவ் அண்ட் மேரேஜ்லாம் நம்ம பேசும்போது பயங்கர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், சாக்ரிஃபைஸ் இருக்கணும் அப்படின்னு அந்த லவ் அண்ட் டுகெதர்னஸ்க்கு வந்து நம்ம பயங்கரமாக ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது இண்டிவிஜுவாலிட்டி டேக்ஸ் அ பேக் சீட். ஸோ ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் இல்லாமல் அந்த இண்டிவிஜுவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணும்போது யூ டோன்ட் ஃபைண்ட் எனி திங் அட்ராக்டிவ் இன் தி அதர் பர்சன். ஏன்னா உங்களுக்கு அவங்கள பற்றி எல்லாமே தெரியும். அவங்க எப்போ எழுந்திப்பாங்க, எப்படி தூங்குவாங்க, எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எல்லாமே யூ நோ. அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்மோஸ்ட் தேவ் பிகம் சம்படி. இந்த ரிலேஷன்ஷிப்காக ரெண்டு பேருமே இந்த இண்டிவிஜுவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி யூவ் பிகம் சம்படி. ஆனால் யூ டிசையர் சம்ஒன் அதர் தென் யூ டிசையர் சம்திங் மிஸ்டீரியஸ். ஸோ அந்த டிசையர் வரதுக்கு ஏற்படுறதுக்கு இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அந்த இண்டிவிஜுவாலிட்டி பற்றி பேசும்போது அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒரு கிளைண்ட்டை பற்றி பேசும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்க கிளைண்ட் சொல்லுவாங்க, எனக்கு வந்து எப்போது பயங்கரமாக அட்ராக்ஷன் வந்து என் பார்ட்னர் மேலே வருது அப்படின்னா வென் இஸ் பர்ஃபார்மிங் ஆன் ஸ்டேஜ். பிகாஸ் அங்கே அவங்களோட பார்ட்னர் வந்து இட் இஸ் நாட் ஹர் பார்ட்னர், ஹீ இஸ் சம்ஒன் பர்ஃபார்மிங், ஹீ இஸ் பீயிங் ஹிஸ் இண்டிவிஜுவல் செல்ஃப். அண்ட் அவங்கள வந்து பீப்புளெலாம் பார்க்குறாங்க, அவரோட ஐடென்டிட்டி அங்கே தெரியுது. தட் இஸ் வென் ஷீ இஸ் பீங் அட்ராக்டட். ஸோ சம்வேர் நம்மளுடைய பார்ட்னர்ஸை நம்ம கூடவே வச்சு பார்க்குறத விட அவங்களோட பெஸ்ட் பிளேசஸில் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி நல்லா தெரிகிற இடத்துல when we see them as somebody else. ஸோ டக்குன்னு நம்ம மைண்டில் நம்ம பார்ட்னர்னு இல்லாமல் they are a completely different individual. ஸோ அப்படி பார்க்கும்போது the desire actually pops in. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இவங்க பவர் டைனமிக்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது நம்ம ஈக்குவாலிட்டியை தான் விரும்புகிறோம். லெட்ஸ் சே ஃபெமினிசம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா we need women to come out and then சப்மிசிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, we have to express ourselves. இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸாம்பிளுக்கு அது சொல்கிறேன். ஸோ இப்படி நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எரோட்டிக் பிளேயில் அங்கே வந்து நீங்கள் ஆஸ் அ பர்சனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தட் இஸ் அ பிளேஸ் வெர் யூ கேன் பிரேக் ஆல் தட். ப்ராபப்ளி யூ ஆர் சம்ஒன் த ஹோல் ஃபேமிலி டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ யூ ஆர் த லீடராக இருக்கலாம், உங்களை நீங்கள் சொல்கிறது தான் வாக்காக இருக்கலாம். ஸோ யூ ஆல்வேஸ் நீங்கள் தான் வந்து டிரைவர் ஆஃப் த காராக இருக்கலாம். பட் தென் the erotic the place where you can take a back seat, you can play something else altogether without being judged.
ஸோ அந்த இடத்துல யூ கெட் டு ப்ளே சம்திங் எல்ஸ். ஸோ இது எனக்கு பார்க்கும்போது இந்த ஜென்ரலாக அந்த பாடல் வரிகள்லாம் வரும். இந்த மாதிரி மான் மாதிரி இருந்தா, ஆனால் வந்து இப்போ பெட்டில் வந்து ஷீஸ் லைக் அ டைகர் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அண்ட் தென் என்ன வீட்டில் வந்து ரஜினி சார் பற்றின ஒரு பாட்டு கூட ஒன்று இருக்கும். 10 தல ராவண பச்சை புல்ல ஆகிற அப்படிங்கிற மாதிரி, வித் யூ ஐ பிகம் த சைல்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ராபப்ளி நிறைய பேர் வந்து தே வெரி அத்தாரிட்டேட்டிவாக இருக்கலாம் அண்ட் தே ஃபியர் சப்மிட்டிங் டு சம்படி எல்ஸ், சப்மிட்டிங் டு எனிபடி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த ஃபிசிக்கல் இன்டிமேசி அந்த ஒரு பிளேயில் வந்து தான் யூ கேன் let yourself submit, you can be submissive and then be okay with it. On the other hand, suppose you can be someone, நீங்கள் வந்து எப்போவுமே prioritizing somebody else ஓட நீட்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் you won't do anything and அவங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கோ, உங்களுடைய பார்ட்னராக இருக்கலாம், அவங்களுடைய ஃபேமிலியாக இருக்கலாம், யூ ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ் அவங்களோட நீட்ஸ், அவங்கள எந்த விதத்துலையும் வந்து நம்ம கஷ்டத்துலேயே வச்சுக்கூடாது அப்படின்னு பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு டைம் could be a space where you prioritize yourself, where you take the lead, you எனக்கு இது வேணுங்கிற அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு இடமா இருக்கலாம். ஸோ அவங்க அதான் சொல்லுவாங்க, உங்களுடைய அந்த ஃபேண்டசிலாம் நீங்கள் வந்து when you think of something and then you புட் யுவர் செல்ஃப் டவுன். சே நம்ம என்ன இப்படிலாம் யோசிக்கிறோச்சா அசிங்கம், இதை பற்றி நம்ம பார்ட்னர் தெரிஞ்சால் என்ன ஆகுறது, நம்மளை பற்றி என்ன ஒரு தாட் வச்சுருக்காங்க, இது உலகம் நம்மளை எப்படி மதிக்குது, நமக்குள்ளே இப்படி ஒரு ஆசைகள்லாம் இருக்குதுன்னு வெளில தெரிஞ்சால் நம்மளை எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய தாட்ஸ் வந்து உங்களோட ரியல் செல்ஃபாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் உங்கள் ரியல் செல்ஃப்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கலாம். பிகாஸ் இட் கிவ்ஸ் யூ அ பிரேக் டு பி சம்படி எல்ஸ் ஆல் டுகெதர். அதனால இஃப் யூ பிலீவ் இன் ஈக்குவாலிட்டி, ப்ராபப்ளி திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் நீங்கள் ஈக்குவலாக இல்லாமல் இருக்க விரும்பலாம். வேர் யூ வாண்ட் டு டேக் அ பேக் சீட், யூ வாண்ட் டு லெட் தி அதர் பர்சன் டேக் தி லீட். ஸோ இந்த மாதிரி அங்கே சப்மிசிவாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படலாம். ஆர் ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் ரொம்ப சப்மிசிவான ஒரு பர்சன் அப்படின்னா இந்த இடத்துல யூ வாண்ட் டு டேக் கண்ட்ரோலாக இருக்கலாம் அண்ட் பீங் ஓகே வித் இட். அதை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு பீட் யுவர் செல்ஃப் அப். இன்னொன்று அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த டிசையர்ஸ் எல்லாமும் உங்களோட பார்ட்னர் கிட்ட சொல்லணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சா அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த டிசையர்ஸ் எல்லாமே எஸ்பெஷலி இந்த ஃபிசிக்கல் எராட்டிக் அந்த பிளேக்கான டிசைர் இது எல்லாமே எப்படின்னா அது ஒரு பயங்கரமான நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரக்கூடியது. அது நீங்கள் வெளில சொல்லி அது ஒரு வேளை ஜட்ஜ் பண்ணப்பட்டாலோ இது அது யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமோ அது மறுபடியும் யூ கேனாட் ஆக்ட் ஆன் இட். ஸோ இட் இஸ் பெட்டர் தட் யூ கேன் ஹேவ் இட் வித்இன் யுவர் செல்ஃப், ட்ரை வித் அ பார்ட்னர் who will be open, who is more open and not judgmental. ஸோ அந்த பிளேஸில் வந்து இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது அவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்செப்டிங் டு யுவர் செல்ஃப் தட் இந்த தாட்ஸ், இந்த டிசைர்ஸ் இது எல்லாமே ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டோடைய ரிலீஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சே நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படிங்கிற ஒரு கொஷின் உங்களுக்குள்ளே வராமல் இருக்கும். இதில் அவங்க ஒரு கிளைண்ட்டை பற்றி பேசியிருக்கும்போது சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி அவர் சொல்வார், ஐ எம் நாட் ஏபிள் டு பி லைக் என் ஒய்ஃப் கிட்டனால அப்படி இருக்க முடியல, ஏன்னா ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் மதர், எனக்கு அவங்க மேலே பயங்கர லவ் இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்தர் பெரல் ஷி சேஸ், நம்ம சின்ன வயசில் நம்ம பேரண்ட்ஸோட என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோமோ தட் ஆல்சோ கம் இன் டு திஸ் இன்டிமேட் ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் சே நம்ம பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப டிபெண்ட்டாக இருந்தாங்க நம்ம மேலே அப்படின்னா, நம்ம அவங்கக்கிட்ட அவங்கள எப்போவுமே ஃபுல்ஃபில்டாக வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் தென் சம்வேர் நம்ம பார்ட்னரை வந்து அந்த ஒரு மதர்லி ஃபீலிங்கில் நம்ம பார்க்கும்போது, அவ்வளோ லவ்வோடு பார்க்கும்போது we don't want to hurt them, we don't want to put them in a situation where there is pain. And especially இந்த டெலிவரிலாம் பார்க்குற men, when the woman goes through a lot, அதை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட வந்து அவங்க ரொம்ப பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலையும் நான் சாஃப்டாக அப்படி பார்த்துக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு ஜோனில் இருக்கும்போது ஷீ சேயிங் அந்த இடத்துலையும் அந்த எராட்டிக் ப்ளே கொஞ்சம் அடிப்படும். ஏன்னா அந்த எராட்டிக் ப்ளே அப்படிங்கிற இடம் வந்து சம்டைம்ஸ் இட்ஸ் மோர் செல்ஃபிஷ், யுவர் எக்ஸ்ப்ரெஷன். அது அந்த எக்ஸ்ப்ரெஷனில் இஃப் யூ ஃபில்டரிங் அ லாட் அது என்ன ஆகிடுது அப்படின்னா when you want to be soft, that's not completely you. So அப்போது you don't want to hurt your wife because you know அவங்க வந்து she is very soft, she is very sweet, ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கும் போது you can't have this intimacy play without a little bit of hurt. That cannot happen. அண்ட் அது நடக்கணும், அந்த ஒரு டிசையரோடு அது கம்ப்ளீட்லி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் செல்ஃபிஷாக யோசிக்கணும் அந்த இடத்துல. அதே டைம் வந்து when the other person is being selfish, when they prioritize themselves, அப்பவும் you should be able to play along. It's like ஒரு give and take மாதிரி தான். It's not completely yours, it's not completely theirs. அதில் அந்த ஒரு give and take இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த எஃபிஷியன்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் மல்டி பர்பஸ் இருக்கா,
இதில் இதுவும் கிடைக்குமா, அதுவும் கிடைக்குமா, இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அதனால என்ன யூஸ் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் ஃபிசிக்கல் இன்டிமேசியும் சம்டைம்ஸ் அப்படி ஆகிடுது. ஸோ வென் யூ கோ டு அ சைக்காலஜிஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் போகும்போது அவங்க வந்து ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி டு யூ ஹேவ் செக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்பர்ஸ் இருந்தாலே இது ஓகேங்க தான் ஆகுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, the act of having sex is not physical intimacy. It is the mechanics of having sex. ஆனால் இந்த டிசைருங்கிறது இட்ஸ் a poem. It's a very poetic way. அது வந்து மெக்கானிக்ஸ் கிடையாது. அண்ட் அதில் வந்து ஒரு எண்டுன்னு கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்ட்னு எடுக்கும்போது தெர் இஸ் an end to it. there is an culmination. அது ஒன்று நடக்கும். அது குழந்தை பெற்றுக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லைனா யூ வாண்ட் டு அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக இருக்கலாம். ஸோ தெர் இஸ் a goal. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எராட்டிக் பிளேயில் தெர் இஸ் no goal. You play because you want to play. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு டின்னர் முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். ஏன்னா இனிஷியல் டேஸில் வென் யூ ஹேட் த டிசைர் ஃபார் சம்படி அந்த ஆன்டிசிபேஷன் தான் மேட்ரு. இப்போ நம்ம வந்து ஒரு கதை படிக்கிறோம் அப்படின்னா அந்த கதையில் ஒரு சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஆன்டிசிபேஷன் தான் அந்த சீனை வந்து நமக்கு ரொம்ப இன்னும் ஸ்பெஷல் ஆக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இனிஷியல் டேஸில் யூ மைட் திங்க் நான் கிடைச்ச அந்த ஒரு 10 மினிட்ஸ் தான் இருந்தது, ஒரு 1 hour தான் இருந்தது, பட் வி வர் ஏபிள் டு பி ஃபிசிக்கலி இன்டிமேட். இப்போ அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நோ, இட் வாஸ் நாட் தட் 1 hour. இட் வாஸ் நாட் த 10 minutes. இட்ஸ் லைக் இன்றைக்கி ஈவினிங் பார்த்துருவோமா, இன்றைக்கி எங்கே பார்க்க போகிறோம், இன்றைக்கி அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, எவ்வளோ நேரம் இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வருவாங்களா, வாட்ஸ் எவர், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸுக்கு இந்த எல்லா ஆன்டிசிபேஷனும் இட் பில்ட்ஸ் அப் டு இட். ஸோ இது எல்லாம் அந்த பில்டப் ஆகி அப்புறம் when you meet them, when that happens, அது வந்து ப்ராபப்ளி நடக்கிற அந்த ஒரு மெக்கானிக்ஸ் வேணால் கொஞ்சம் டைமில் இருக்கலாம். ஆனால் அந்த டிசைர் வாஸ் ஹேப்பனிங் பிகாஸ் யூ ஆர் வாண்டிங் டு மீட் தெம், யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட். ஸோ அப்போ அவ்வளோ பில்டப் ஆனால் தான் திஸ் ஹேப்பன்ஸ். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்காக யூ டோன்ட் ஹாவ் டு கோ டு சம்படி நியூ. ஆனால் இதே பர்சன் நீங்கள் புதுசாக பார்க்குறதுக்கு வேறு என்ன பண்ண முடியும்? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, அது எதிர்ச்சியாக நடந்ததில்ல இந்த இனிஷியல் டேஸில், அதுதாங்க அந்த ஒரு ஹை, அதுதாங்க அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது நீங்கள் பிளான் பண்ணியும் பண்ண முடியும். சம்வேர் நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு இதுக்கா இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னு யாராவது சொல்லிடுவாங்களோ, இல்லை அப்படிலாம் சொல்லப்பட்டதுனால இதுக்கு எஃபர்ட் போடுறதுங்கிறது ரொம்ப அசிங்கமான விஷயம் நம்ம மைண்டில் நினைக்கிறதுனால we are not even putting in effort. ஆனால் she is suggesting ஒரு 2 days 3 days அதுக்கான பில்டப் கிரியேட் பண்ணுங்க. தட் இந்த ஒரு டேட்டில் we are going to make it happen. உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி we are going to do all these things. And then அந்த மூமெண்ட் பில்ட் ஆகுற வரைக்கும் maintain some distance, create the desire and then make it happen. And அப்படி தான் you can keep the spark alive அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி she talks about ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற இன்டிமெசி, அதில் இருக்கிற சேஞ்சஸ். ஏன்னா அதை பற்றி பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, ஃபார் விமன் இட் இஸ் நாட் இன் ஜஸ்ட் ஜெனிட்டல்ஸில் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்து ஸ்மெல்ல, ஸ்கின்ல, அந்த டச்சில், இதில் எல்லாத்துலேயுமே தெர் இஸ் ப்ளஷர். அண்ட் இந்த ப்ளஷர் இஸ் நாட் ஜஸ்ட் செக்ஷுவல், இட் இஸ் அ ப்ளஷர் ஆஸ் சச். ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற டைம், ஒரு அம்மா வந்து இன்வெஸ்ட் பண்ணுற டைமில் அவங்க அந்த குழந்தை கூட அந்த கேரிசிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த ஐ கான்டாக்டாக இருக்கட்டும், இல்லை தி மோர் அண்ட் லவ் எஃபெக்ஷன்லாம் அவங்க ஃபீல் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அவங்களுடைய எல்லா நீட்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடுது. அண்ட் தென் த ஹஸ்பண்ட் ஆல்மோஸ்ட் கெட்ஸ் நத்திங். அண்ட் ஹஸ்பண்டுக்குமே எப்படி இருக்குன்னா, எப்போ வீட்டுக்கு வந்தாலுமே த மதர் இஸ் லைக் இது பண்ண வேண்டியது இருக்குது, அது பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம தண்ணி பில்லு கட்ட வேண்டியது இருக்குது, அது கட்ட வேண்டியது இருக்குது, குழந்தைக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் போது அவர் வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃபே பார்க்க முடியல, ஒரு அம்மா தான் தெரியுறாங்க கண்ணுக்கு. ஸோ சம்மரி இவங்க 2 பேரோட ஃபிசிக்கல் இன்டிமெசியுமே அந்த இடத்துல வந்து இட் டேக்ஸ் அ பேக் சீட். ஸோ இவங்க அதுக்குமே ஒரு சில சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, விச் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு கோ த்ரூ த புக். அண்ட் தென் ஃபைனலி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க, ஃபெடிலிட்டி, இன்ஃபெடிலிட்டி. இப்போ வந்து இந்த ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ஸ்னு இருக்கிற ஒரு கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்விங்கர்ஸ்னு இருக்கிற கான்செப்டாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து நமக்கு படிக்கும்போதோ இல்லை கேள்விப்படும் போதோ மெஜாரிட்டி ஆஃப் அஸ் நம்ம வளர்ந்த விதத்தை பொறுத்து நமக்கு இது ஓகேவா நாட் ஓகேவா இதை பற்றின அப்ரிஹென்ஷன்ஸ் நமக்கு வந்து நிறைய இருக்கும். அண்ட் இது அவங்க வந்து ஒரு சொல்யூஷனாக ஷி இஸ் நாட் ஆஃபரிங் டு எவ்ரிபடி. ஐ திங்க் வெஸ்டர்ன் வேர்ல்டில் இது இன்னும் காமனாக இருக்கா, இல்லை இங்கே காமனாக இருக்கிறது நம்ம பார்க்கலையா, இல்லை பார்த்தாலும் அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலப்பா அப்படின்னு நம்ம சுற்றிட்டு இருக்கோமா, அது எல்லாமே கடைசியில் வர கொஷன்ஸ். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தேர் ஆர் கப்புள்ஸ் ஹூ ஆர் லைக் எனக்கு இந்த கம்பேனியன்ஷிப் வேணும், எனக்கு இதுதான் ரொம்ப மேண்டட்ரியாக படுது, ஆனால் அட் த சேம் டைம் என்னுடைய ஃபிசிக்கல் நீட்ஸுக்கு இஃப் ஐ கேன் கோ டு சம் ஒன், அந்த ஒரு கான்செப்ட் இருந்தால் would it work out அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு சில கப்பலுக்கு வந்து இட் இஸ் ஒர்க்கிங் அவுட். இப்போ அதில் பிரச்சனை இல்லையா அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொனாகமிலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, ஸோ மொனாகமி இல்லாமல் இருக்கிறதுலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இட்ஸ் ஜஸ்ட் சூஸிங் என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்தில் அவங்க காட் ஆனந்தி நீங்கள் என்ன இப்படி சொசைட்டிக்கு அவதூறாக பேசுகிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே இந்த புக்கில் இருக்கிற விஷயங்கள். நிறைய நேரங்களில் வந்து இப்போது
படமோ இல்லை வந்து வாட் எவர் வி வாட்ச் அதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சொன்னாலுமே ஐ திங்க் வி ஆர் நாட் டம். சொசைட்டியில் நடக்கிற நிறைய விஷயங்களுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இன்னும் மூவிஸில் வரல. பிகாஸ் அதுக்கான ரிசப்ஷன் ரொம்ப பேடாக இருக்கும், இல்லைனா அதுக்கான எதிர்ப்புகள் வந்துடும் அப்படிங்கிறதுனாலே கூட அதை பற்றிலாம் நிறைய பேர் பேசுறது இல்லை, விச் இஸ் ட்ரூ. அண்ட் ஈவன் நம்ம ஸ்கூல்ஸு காலேஜஸ்லேருந்து வந்து ட்ரக் சீன்ஸே இருக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம என்ன தான் சொன்னாலுமே நிறைய ரிசர்ச்சர்ஸ் அந்த குழந்தைங்களோட டீனேஜர்ஸோட ஒர்க் பண்ணுற நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து குழந்தைங்களை எப்படி வெளில கொண்டு வருதுங்கிறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ வி மைட் அப்படி ஒன்று இல்லைன்னு நினச்சி நம்ம ஒரு illusionல வாழலாம். But there are so many things happening around us. Being aware of it and then choosing what will work for us, அது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நம்மளோட சொசைட்டியில் காலங்காலமாக when we speak of mothers அவங்களுடைய அந்த ஒரு பியூரான அப்படி ஒரு தெய்வமான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்ததே இல்லை. பட் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா when we always அந்த அம்மா வந்து மதர்ஹுட்டை வந்து நம்ம அப்படி ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி போர்ட்ரே பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு அம்மாவா தங்களுடைய டிசையர்ஸ் கூட சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் அ பேக் சீட். பிகாஸ் தே ஃபீல் குழந்தைலாம் பிறந்திருக்கு, குழந்தைக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன்னா என்னுடைய நீட்ஸ்க்கு எப்படி அது அந்த மாதிரிலாம் வந்து நிறைய மதர்ஸ் வந்து தே ஹேவ் திஸ் கில்டி ஃபீலிங். அண்ட் அது ஆல்சோ இட் டேக்ஸ் அ டோல் ஆன் தேர் ரிலேஷன்ஷிப் வித் தேர் ஸ்பவுஸ். ஸோ அதை பற்றியும் வந்து இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க வந்து இந்த புக்கில் அஃபேர் பற்றி பேசும்போது ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஸோ நம்மளுடைய ப்ரைமரி ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு வந்து லவ்வெல்லாம் இருக்குது, வி லவ் ஈச் அதர். பட் யாரோ ஒருத்தங்க மேலே ஒரு டிசையர் வருது, ஸோ அது ஒரு அஃபேராக மாறுது, அதில் ஏதோ திடீர்னு ஒரு ஹைக் கிடைக்கிது, ஸோ அந்த திருட்டுத்தனமாக போய் அவங்கள பார்க்குறது, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாயிண்டில் நடக்குது. அப்படிங்கும்போது இவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அஃபேர் ஏன் ஹையாக இருக்குன்னா எகெயின் நம்ம இனிஷியலாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் சொன்னோம்ல திருட்டுத்தனமாக பார்க்குறது, யூ டோன்ட் நோ எப்போ அவங்க அவைலபிளாக இருப்பாங்க, அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, எங்கே பார்ப்போம், எப்படி பேசுவோம், இந்த சொசைட்டிக்கு வேறு தெரியாது, யாருக்கும் தெரியாது, அந்த சீக்ரெசி, இது எல்லாமே வந்து அந்த மிஸ்ட்ரி, இது எல்லாமே அது வந்து பயங்கரமாக ஸ்பைஸ் அப் பண்ணிடுது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் அந்த அஃபேர்னால ஒரு வேளை அந்த மேரேஜ் பிரேக் ஆகுதுன்னா அந்த மேரேஜ் பிரேக் ஆனதுக்கப்புறம் அஃபேருமே பிரேக் ஆகிடுமா மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ். அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா ஏன்னா இந்த அஃபேர் வந்து இட் வாஸ் த்ரைவிங் பிகாஸ் ஆஃப் த மேரேஜ் தான். அங்கே ஒரு சேஃப்டி நெட் இருக்குது, அந்த சேஃப்டி நெட்லேருந்து இங்கே ஒரு திருட்டுத்தனம் இருந்தது. ஆனால் இப்போ அந்த மேரேஜ் போயிடுச்சு, இட் இஸ் ஓவர் ப்ரோக்கன். அப்படிங்கும்போது இங்கே எந்த ஒரு திருட்டுத்தனமும் இல்லை, யூ கேன் ஜஸ்ட் கோ அரவுண்ட் வித் தெம், யூ கேன் ஃபைண்ட் அ ஹோம்ஸ், செட்டில் டவுன் வித் தெம். ஆனால் என்னென்னா அப்போ அந்த இனிஷியலாக இதுலேருந்து அந்த ஹை இருக்குல்ல அது அகெயின் இட் இஸ் கான். ஸோ she'd suggest sometimes it's not even about finding the other person, going for the other person. It's about how do you create that spice in your own relationship, how do you do it. And அதுக்கு வந்து நிறையா how and when அந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் நிறைய அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவுமே ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னு கிடையாது, அது வந்து யூ வில் ஹவ் டு சூஸ் வாட் ஃபிட்ஸ் யூ. ஆன் தி அதர் ஹேண்ட் இட் இஸ் வெரி வெரி நேச்சுரல். உங்களுக்கு வந்து ஒருத்தங்க மேலே டிசையர் வர்றதும் அப்புறம் வந்து வராமல் போகிறதும் திரும்ப அவங்க மேலே வரதும் இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி நேச்சுரல். ஸோ அது வந்து டிசையர் கம்மியாகிடுச்சு அப்படின்னாலே அப்படின்னா போச்சு, அது வந்து லவ்வெல்லாம் போச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் being very open about it, being open about it with yourself and then accepting it as it is and putting efforts in the right way, அது வந்து it helps you அப்படின்னு சொல்கிறாங்க. there is a lot to take from the book. so Mating in Captivity by Esther Perel வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இருக்க கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நான் ரொம்ப மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன், பட் இன்னும் டீப்பாக போகணுன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது டு டாக் அபவுட், டு டிஸ்கஸ், டு அக்ரி அண்ட் டிஸ்அக்ரி, நிறையா இருக்குது. நான் ஆர்டர் பண்ண புக்குடைய பிரிண்ட் வந்து நல்லா இல்லை, ஸோ அதனால் நான் வந்து கிண்டிலில் ஆர்டர் பண்ணி நான் அதிலே படிச்சுட்டேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பை த புக் அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, கிண்டிலுக்கான ரீடருக்கான லிங்க்கும் வந்து கீழே இருக்குது. அண்ட் தென் இதே மாதிரி நிறைய புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நீங்கள் இந்த புக் ஷோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா இந்த புக் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் நிறைய ஜானர்ஸ் இருக்குது, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னு நிறைய ஜானர்ஸ் இருக்குது. யூ கேன் எக்ஸ்ப்ளோர் தட் அக்ராஸ் த புக் ஷோ வீடியோஸ். அதை தாண்டி இந்த பர்டிகுலர் வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இல்லைனா நான் பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேணாம், ஜஸ்ட் கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னா அந்த புக் ஷோடைய பாட்காஸ்ட் வந்து எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் அதை கேட்கலாம். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.